ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைகாசி அமாவாசை பார்த்தீங்கன்னா ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. இந்த வைகாசி அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சாதாரண அமாவாசை நம்ம சொல்லிவிட முடியாதுங்க. அதாவது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே இந்த நாளை நம்ம நிச்சயமா பார்க்கலாம். இந்த வைகாசி மாதத்துல பார்த்தீங்கன்னா இந்த வருடம் 2 முறை பார்த்தீங்கன்னா அமாவாசையானது வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு அமாவாசை நடந்து முடிந்ததுங்க. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா வைகாசி கடைசியாக வைகாசி 31ஆம் தேதி, அதாவது ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று 2வது முறையாக இந்த அமாவாசையானது வருகிறது. இந்த அமாவாசை நாளில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த விஷயம் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லப்படுது. ஸோ நினைத்தது நிறைவேற இந்த அமாவாசை நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரச மரத்தை சுற்றி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மரத்தை நீங்கள் சுற்றி வருவதால் அப்படி என்ன நன்மை உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் மரங்களை தெய்வமாக வழிபட்டு வந்தாங்க. இந்துக்களுடைய வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா வேம்பு, ஆள், அரசு என பல மரங்களுக்கு முக்கியம் இடம் இருப்பதாகவும் சொல்லி இருக்காங்க. அனைத்து மரங்களையுமே விட அரச மரத்திற்கு தான் சிறப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அரச மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மரமாகவும், அதாவது புத்திரதோஷம் நீங்கக்கூடிய ஒரு மரமாகவும், நம்பிக்கையாக சொல்லக்கூடிய ஒரு மரமாகவும் சொல்லி இருக்காங்க. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த அமாவாசை நாளில் இந்த மரத்தை நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் தீராத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அனைத்துமே நிறைவேறும். அதாவது அனைத்துமே சரியாகி உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உங்களுடைய ஆசைகள், கனவுகள், எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் முழு நம்பிக்கையோடு அமாவாசை நாளில் இந்த ஒரு விஷயத்தை செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா நிச்சயமா நிறைவேறும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. இதுதான் இந்த அமாவாசையினுடைய சிறப்பம்சமாகவும் சொல்லி இருக்காங்க. திருமணம் தடை உள்ளவர்களும், புத்திர தோஷம் உள்ளவர்களும், கல்வி தடை உள்ளவர்களும், அது மட்டுமில்லாமல் தீராத கடன் உள்ளவர்களும் இந்த அரச மரத்தை சுற்றி வந்தீங்கன்னா கைமேல் பலன் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திர ரீதியாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி முறையாக செய்யணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் விடுவுகால பிறக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த அமாவாசை நாளில் இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்து பாருங்க. தெய்வ வடிவங்களாக கருதப்படும் பல வகை மரங்களில் அரச மரம் முதன்மையாக சொல்லப்பட்டிருக்கு. மரங்களுடைய அரசன் பார்த்தீங்கன்னா அரச மரத்தை போற்றலாம். இதுல மும்மூர்த்திகளும் வாசம் செய்வதாக புராணங்கள் ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மரம் பார்த்தீங்கன்னா தேவ லோகத்திற்கு ஒரு மரமாகவும் பார்க்கப்படுகிறது. பிரம்மாவுடைய சக்தி பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் இருப்பதாக சொல்லி இருக்காங்க. இதனால் அரச மர காற்றை நாம சுவாசித்தால் ஆயுள் வளரும், ஆரோக்கியம் சீராகும், புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அரச மர இலைகளின் சலசலப்பு ஆலய மணி போல இருக்குமாம். அரச மரத்தடியில விநாயக பெருமானையும் நாகராஜனையும் வைத்து வழிபடுவது வழக்கமான ஒரு விஷயமாகவே சொல்லலாங்க. இவர்களை வழிபட்டால் காரிய தடைகள் அகன்றுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால நமக்கு கனிவான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரச மரத்தின் வேர் பகுதியில் பிரம்மனும், நடுவில் திருமானும், உச்சியில் ஈசனும் அருள் புரிவதாக புராணங்கள் ரீதியாகவே சொல்லியிருக்காங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா அரச மரம் ராஜ விருட்சம் என்று அழைக்கப்படுகிறது. அரச மரத்தை சுற்றினால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரச மரத்தை சுற்றி வந்தால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. இதன் காரணமாகவே அரசினை நம்பி புருஷனை கைவிட்டாள் என்ற பழமொழி வழக்கத்தில் இருக்கிறது. இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ள ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. அரச மரம் வெளியிடும் காற்றில் பெண்களுடைய மாத சுழற்சி மற்றும் அது சம்பந்தமான சுரப்பிகள் சீரடைவதாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவலாகவே சொல்லி இருக்காங்க. அரச மரத்தை சுற்றிவிட்டு அடிவயிற்றை தொட்டு பார்த்தாள் என்ற பழமொழி உண்டுங்க. இதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரச மரம் குளம் தலைக்க செய்யும் பிள்ளை பேச்சை உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சூழகத்தை சீராக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சூழகத்தில் உண்டான நோய்களை போக்கும் என்பதை அரச மரத்தின் காற்று
கருப்பை கோளாறுகளை போக்கும் தன்மையுடையதும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதுபோல பார்த்தீங்கன்னா மூளையுடைய செயல்பாடுகளை தூண்டி மன அமைதியை கொடுக்கும் குணமும் இதற்கு இருப்பதாகவும் சொல்லி இருக்காங்க. இந்த அமாவாசை நாளில் நீங்க அரச மரத்தை சுற்றி வந்தால் உங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்குமா என்பது ஆச்சரியப்படுற அளவிற்கு இருக்கிறது. இந்த அரச மரத்தின் பட்டை, வேர், விதை இவற்றை நீங்க பாலில் கொதிக்க வைத்து ஆறிய பின் அதில் தேன் கலந்து தொடர்ந்து 48 நாட்கள் நீங்க குடித்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய கருப்பை கோளாறுகள் நீங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரச மரத்தின் இலையை, பட்டையை, வேர், விதை இவற்றை இடித்து பொடியாக்கி வைத்துக்கொண்டு மாதவிளக்கு காலங்களில் கஷாயம் செய்து நீங்க அருதி வந்தீங்கன்னா மாதவிளக்கில் ஏற்படும் பிரச்சனைகள் தீருங்க. ஸோ கருப்பை கோளாறுகள் நீங்கக்கூடிய ஒரு சக்தி இந்த அரச மரத்திற்கு இருப்பதாகவே சொல்லப்படுது. ஜோதிடத்தில் அரச மரம் என்னவாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோதிடத்தில் தெய்வம்சமாக இந்த அரச மரமானது இருக்கிறது. அதாவது தெய்வம்சம் என்னும் இடங்களில் எல்லாமே குருவாக இதனை நம்ம பார்க்கிறோம். தெய்வ அம்சம் பொருந்திய ஞானம் தரும் மரங்களை குருவின் அம்சமாக போற்றப்படுகிறது. இந்த மரத்தின் குச்சிகளை பார்த்தீங்கன்னா ஹோமங்களுக்கு குருவிற்கான சமித்தாக பயன்படுத்தி வருகிறோம். பாலுள்ள மரங்களை சுக்கிரன் மற்றும் சந்திரனின் அம்சம் கொண்டதாக பாரம்பரிய ஜோதிட நூல்கள் சொல்லி இருக்கின்றன. அரச மரத்தின் மருத்துவ குணங்களும் சுக்கிரனின் காரகத்தை கொண்டதாகவே அமைந்திருக்கு. மிகப்பெரிய உருவமுள்ள மரங்களை அதாவது சனீஸ்வர பகவானின் அம்சமாக குறிப்பிட்டு சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த அரச மரத்திற்கு இப்படி நிறைய விஷயத்தை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாங்க. ஒருவருக்கு திருமண பாக்கியம் மற்றும் குழந்தை பாக்கியம் இரண்டிற்கும் குருவின் அருளோடு சுக்கிரன் மற்றும் சனீஸ்வரனும் அருளும் வேண்டும் அப்படின்னு சொல்லலாங்க. குரு சுக்கிரன் சனி சேர்க்கை 7ஆம் அதிபதியோடு அமையும் போது திருமண பாக்கியம், 5, 9ஆம் அதிபதியோடு ஏற்படும் போது குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இந்த அரச மரத்தை நீங்க சுற்றி வந்தால் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய புத்திர தோஷம், திருமண தடை இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்கிடும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பா நீங்க ஒரு முறை இந்த விஷயத்தை செய்து வாருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாத அமாவாசை நாளில் நீங்க செய்து வரும் பொழுது உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல நன்மைகளை நீங்க இதன் மூலம் பார்க்கலாம். இந்த அமாவாசை நாளில் நீங்க அரச மரத்தை சுற்றி வரும்போது கண்டிப்பா நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இந்த அரச மரத்தை எப்படி சுற்றணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமாவாசை நாளில் அதிகாலையில நீராடி கோவிலில் உள்ள அரச மரத்தை 11 முறை சுற்றி வாருங்க. இதற்கு தான் அமாவாசை நாள் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதனால நீங்க நினைத்தது நிறைவேறும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அன்றைய தினம் விடியற் காலையில அரச மரத்தை 3 முறை வலம் வந்து வழங்கினாலும் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய வீட்டில் குல தெய்வத்தை வழிபட்டீங்கன்னா இந்த நாளில் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த அமாவாசை நாளில் மறக்காமல் இந்த மாதிரி முறையில் நீங்கள் சுற்றி வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் அமாவாசை நாளில் அரச மரத்தை சுற்றி வந்தால் நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.